மஸ்ஜித் நபவியில் தொழுகைக்காக வேண்டி இக்காமத் சொல்லப்பட்டது. ஆனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்காமத் சொல்லப்பட்ட முடிந்த பிறகு வேக வேகமாக வெளியே போனார்கள். போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தாங்க, வந்து திற வச்சாங்க. இதையெல்லாம் முடிந்த பிறகு சஹாபாக்கள் யார் சொல்லலாம், இன்னைக்கு என்ன பொது விஷயமா தெரிஞ்சது எங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணீங்களேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய காசு பணம் கொஞ்சம் என்னிடத்தில் வீட்டில் இருந்தது. நான் போய் என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே போய் இது இல்லாதக்கூடியது என்று சொல்லிவிட்டு அது அவர்களுடையது என்பதை அது ஞாபகப்படுத்தி விட்டு வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சஹாபாக்கள் கேட்டாங்க, அது தொழுகைக்கு செஞ்சிருக்கலாமே. பெருமானார் சொன்னார்கள், அதுவரை உயிர் நிலைத்து நிற்கும் என்பது உத்தரவாதம் இல்லையே, அதோட இன்பம் பொழுது முடிச்சிருக்க அந்த இன்பம் உத்தரவாதம் இல்லையே. எனவே அடுத்தவர்களுடைய பொருள் என் வீட்டில் இருக்கும் நேரத்தில் எனக்கு